moral stories. பச்சை புல்வெளிகளோட காத்தும் சுத்தமான பசும்பாலோடவும் அழகான சுப்பிரபாதத்தோடவும் சூரியன் உதயமாகக்கூடிய ஒரு அழகான கிராமம் அது. அந்த கிராமத்தோட பேரு ராஜாபுரம். அந்த கிராமத்துல கோபிநாதன் ஒருத்தர் வசிச்சு வந்தாரு. மனுஷன்னா ஏதாவது ஒரு குணம் இருக்கும்ல, அது போல இவருக்கு இருந்த குணம் கஞ்சத்தனம். இவரோட கஞ்சத்தனத்துக்கு ஒரு உதாரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிராமத்தோட மைய திடல்ல உட்கார்ந்துகிட்டு கோபிநாதன் ஏதோ ரொம்ப ஆழமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு பூஷணம் வீட்ல ஏதோ கல்யாணம் இருக்கு, அதனால சாப்பாடு செலவு அங்க முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுநாள் வேணுகோபால் வீட்ல ஏதோ சுபகாரியம்னு சொன்னாங்க, அப்போ அந்த நாள் அங்க ஓடி போயிடும். இன்னைக்குதான் யாரு வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே. இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ராமநாதன் போயிட்டு இருந்தாரு. ராமநாதன் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கிறத கோபிநாதன் அங்க உட்கார்ந்துட்டே பாத்துட்டு இருந்தாரு. என்னடா ராமு, பாத்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? அவ்வளோ சீக்கிரம் நீ இவ்ளோ பெரிய ஆளாயிட்டியா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கண்ணா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதான் அவசரமா பக்கத்தூருக்கு போறேன். அப்படி ரொம்ப பணிவா சொன்னான். முக்கியமான வேலைன்னு சொல்ற, அதனால இவ்ளோ காலையிலேயே கிளம்பி போறியா என்ன? சரி, ஏதாவது நீ சாப்பிட்டியா இல்லையா? அப்படி அக்கறையோட கேட்டாரு. இல்லனா, இன்னும் எதுவும் சாப்பிடல. அட, சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? வா, முதல்ல சாப்பிடலாம். இப்படி சொல்லிட்டு அவரோட தோள் மேல கைய போட்டு சூர்யா இட்லி கடைக்கு கூட்டிட்டு போனாரு. ராமநாதனோ ஒரு பக்கம் வேலைய பத்தி யோசிச்சுக்கிட்டு கடமைக்காக ஏதோ 2 இட்லி சாப்பிட்டாரு. ஆனா கோபிநாதனோ இனிமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு 2 இட்லியையும் ஒரே ஆளா மொத்தமா காலி பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்ற, தனியாவா போயிட்டு இருக்க? நடுவுல முழுக்க முழுக்க காடா இருக்குமே. இல்லைங்கண்ணா, பழக்கமான பாதை தானே, நான் போயிடுவேன். அப்படி அங்கிருந்து விட்டா போதும்னு ஓட பார்த்தான். ஆனா கோபிநாத் அவனை விடவே இல்ல. அட, இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? காலம் இப்ப ரொம்ப கெட்டு கிடக்கு. ஏதாவது வழிப்பறி திருடன் வந்தா என்ன செய்வ? நானும் உன் கூட துணையா வரேன், வா. இப்படி ராமநாதன் எவ்ளோ சொல்லியும் கேட்காம அவன் பின்னாலேயே கோபிநாத்தும் போனாரு. அந்த பேச்சு இந்த பேச்சுன்னு பேசிக்கிட்டு அந்த மரத்தடியிலயும் இந்த மரத்தடியிலயும் உட்கார்ந்துகிட்டு எப்படியோ மதிய நேரத்துக்கு பக்கத்து ஊரை போய் சேர்ற மாதிரி அவங்க நடந்து போயிட்டே இருந்தாங்க. பக்கத்து ஊர் ஜமீன்தார் கிட்ட ராமநாதன் தன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பி போகும்போது கோபிநாத் ராமநாதன் கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாரு. என்ன ராமநாதம், சூரியன் உச்சிக்கு வந்துட்டானே, மதியானம் ஏதாவது இங்க சாப்பிட்டுட்டு போலாமா? அப்படி அக்கறையோட கேட்டாரு. இந்த ஒதுக்குப்புறமான ஊர்ல சாப்பாடு எங்கன்னா கிடைக்க போகுது? அது ஏன்பா கிடைக்காதுன்னு சொல்ற? சாப்பாடு கடை வச்சு நடத்துறவங்க இங்க எங்கேயாவது இருப்பாங்க. அப்படி ராமநாதனை சம்மதிக்க வச்சு அந்த மாதிரி சாப்பாட்டு கடைகள் எங்கெல்லாம் கிடைக்கும்னு தேடி அங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புனாங்க. மறுபடியும் அதே காட்டு வழியில பயணம் செஞ்சு சூரியன் மறைகிற நேரத்துக்கு தான் 2 பேருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. நீங்க எனக்காக இன்னைக்கு ரொம்பவே சிரமப்பட்டீங்கண்ணா. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னோட பயணம் ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். அப்படி மனப்பூர்வமா நன்றி சொன்னாரு ராமநாதன். சரி விடுப்பா, நாம எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலன்னா வேற யாரு செஞ்சுப்பாங்க? சரி, ஆனா வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி சாப்பாடு மட்டும் எனக்கு அனுப்பி வச்சிரு, சரியா? இந்த நேரத்துல நான் எங்க போய் சமைச்சு சாப்பிட முடியும்னு சொல்லு, சரிதானே? இப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. திகச்சு போறது இப்ப ராமநாதனோட பங்காயிடுச்சு. ராமநாதன் அனுப்பி வச்ச உணவை சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டு வாசல்ல உள்ள கட்டில்ல ஹாயா தூங்குனாரு கோபிநாதன். இந்த கஞ்சன் கோபிநாதனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சம்பவம் போதுமானது தானே. இப்படி போய்கிட்டு இருந்த கோபிநாத்தோட வாழ்க்கையில ஒரு இடி மாதிரி செய்தி ஒண்ணு நுழைஞ்சுது. ஊர்ல இருந்த எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை தொடங்குனாங்க. இளைஞர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு கோபிநாத் கிட்ட போய் நன்கொடை வசூல் பண்ணாங்க. அப்புறம்தான் கோபிநாத்துக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்னன்னா, எல்லாரையும் விட அதிகமான நன்கொடை அவர் தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது. அதனால கோபிநாத் உள்ளுக்குள்ளேயே எரிச்சல் அடைஞ்சாரு. அவரால இந்த ஒரு விஷயத்த ஜீரணிச்சுக்கவே முடியல. இந்த பொடி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு பிளான் பண்ணி என்ன இப்படி கழுத்தறுத்துட்டாங்க. இப்படி மனசுக்குள்ளேயே அத பத்தி நினைச்சுக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. யாராவது பேசிக்கிட்டாலோ யாராவது சிரிச்சாலோ அதெல்லாம் தன்னை பத்தி தான் அப்படிங்கிற ஒரு பிரம்மையிலேயே அவர் கோவமா இருந்தாரு. என்னையே ஏமாத்தி பணத்தை அடிச்சுட்டானுங்களே, இவனுங்களுக்கு எப்படி பாட சொல்றது?
அந்த பணத்தை எப்படியாவது திரும்ப சம்பாதிச்சே ஆகணும். இப்படி மனசுக்குள்ள அத பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஏகாதேசி அன்னைக்கு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அதை நடைமுறைப்படுத்த முடிவு செஞ்சு அந்த ஊர்ல தண்டோரா போடுற நபரை போய் சந்திச்சு தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லி தண்டோரா அடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு. என்ன சொல்லணும்னு சொன்னாரு. மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, நம்மளோட கோபிநாத்தம் ஐயா மாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தன்னோட வீட்ல பெரிய விருந்து கொடுக்கறாரு. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த விருந்துக்கு வந்து அந்த நிகழ்ச்சிய பெரிய வெற்றியடைய செய்யுமாறு மக்கள் எல்லாருக்கிட்டையும் அவர் கேட்டுக்கிறாரு. இப்படி தண்டோரா போடுற நபர் வீதியில நின்னு அறிவிப்பு பண்ணிட்டே போனாரு. எல்லாரும் ஒரேடியா ஆச்சரியப்பட்டு போனாங்க. 2 பெண்கள் குளக்கரையில தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இந்த அதிசயத்தை கேட்டியாடி? கோபிநாதம் விருந்து வைக்கிறானாமே. சூரியன் மேக்க உதிக்கிற மாதிரில இருக்கு. சரியா சொன்னீங்க அண்ணி. ஆமா, இந்த கஞ்ச பிசுனாரி என்ன விருந்து வைக்கிறது? பிரம்மங்காரு சும்மாவா சொன்னாரு இந்த மாதிரி விந்தைகள்லாம் நடக்கும்னு? இப்படி பேசிக்கிட்டாங்க. எடா எர்ரபாபு, இது என்னடா ஒரே விசித்திரமா இருக்கு. ஆனா இவன் எப்படி விருந்து வைக்கிறான்? இது ஏதோ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இப்படி கிராமத்தோட பொது திடல்ல எல்லா மக்களும் இத பத்தி தான் பேசுனாங்க. இப்படி 1 மாசம் முழுக்க கோபிநாதன் கொடுக்க போற விருந்த பத்தி தான் அந்த கிராமமே பேசிட்டு இருந்துச்சு. அந்த நல்ல நாளும் வந்துச்சு. பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கோபிநாதன் கொடுக்க போற விருந்துக்காக கிளம்பி போனாங்க. எப்படியாவது கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு கோபிநாத்துக்கு நிறைய செலவு செய்ய வைக்கணும் அப்படின்னு எல்லாரோட மனசுலயும் நினைச்சுக்கிட்டு தான் போனாங்க. இன்னைக்கு அந்த கஞ்சனுக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. பௌர்ணமி இரவுல நிலா வெளிச்சத்துல வெளியே எல்லாரும் விருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளை துணி போட்டுட்டு கோபிநாதன் உள்ள இருந்து வெளியில வந்தாரு. வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாரு. என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சில நிமிஷங்கள்ல உங்களுக்கு அற்புதமான விருந்து ஏற்பாடு செய்ய போறேன். பல வகையான உணவுகள் தயாராகிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். இப்படி எல்லார்கிட்டயும் சொன்னாரு. எல்லாரும் அந்த விருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சில நிமிஷங்கள்லயே பல வகையான உணவுகளோட விருந்து ஆரம்பமாச்சு. கிராம அதிகாரி, ஜமீன்தார்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு கொடுத்தாரு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது வாசலுக்கு பக்கத்திலேயே கோபிநாதன் உட்கார்ந்துகிட்டாரு. அவர் கையில ஒரு புஸ்தகம் இருந்துச்சு. அது எதுக்காகன்னு யாருக்குமே புரியல. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் மொய் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே எழுதிட்டு போங்க. என்னது, மொய் எழுதணுமா? இது என்ன சுப காரியமா? அப்படி எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. விருந்து நடந்த இடத்துல மொய் எழுதுறது தான் நாகரீகம். மொய் எழுதாம சாப்பிட்டுட்டு போனா அவங்கள பிச்சை எடுத்து சாப்பிட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு ஒன்னும் உங்க பணம் தேவையில்லை. உங்களோட நாகரீகத்துக்காக தான் நான் இங்க வந்து இப்படி கேக்குறேன். இப்படி அவங்க எங்கேயுமே நகர முடியாதபடி ஒரு அஸ்திரத்தை எடுத்து வீசினாரு. அதனால எல்லாரும் வேற வழி இல்லாம அங்க சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போனாங்க. அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி மொய் எழுதுங்கப்பா. இப்படி ஜமீன்தார் கிராம அதிகாரி வரும்போது வேணும்னே சத்தமா சொல்லுவாரு. அதனால அவங்களும் வேற வழி இல்லாம அதிகமாவே மொய் எழுதுனாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கோபிநாதன் நிதானமா உட்கார்ந்து அந்த மொய் பணத்தை எல்லாத்தையும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாரு. விருந்துக்காக ஆன செலவு போக, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு கொடுத்த பணமும் போக மீதி 2000 ரூபாய் அவரோட கையில சொலையா மிச்சமா இருந்தது. என்னடா, என்னையே முட்டாளாக்க பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? அப்படி கோபிநாத் தன்னைத்தானே மனசுக்குள்ள மெச்சிக்கிட்டாரு. மறுபடியும் வழக்கம் போல கோபிநாத் ஊர் திண்ணையில உட்கார்ந்துகிட்டு அவங்களோடையும் இவங்களோடையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்படியே நாட்கள் கடந்து போக தசரா திருவிழா கொண்டாட்டங்களும் வந்துச்சு. அப்போ எல்லாரும் கிராம அதிகாரியோட வீட்டுல கூடுனாங்க. இந்த தடவையும் எப்படியாவது கோபிநாத்தை ஏமாத்தி இன்னும் அதிகமான நன்கொடைய வசூல் பண்ணிரணும்னு அந்த இளைஞர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊர் தலைவர், டேய், அவனோட காசை கூட சேர்த்து நானே கட்டிடுறேன்டா. ஆனா அவன்கிட்ட போய் மட்டும் நன்கொடை கேட்காதீங்க. படபடப்பும் பயமும் கலந்த குரல்ல சொன்னாரு. அதுக்கு அந்த இளைஞர்களும் சரின்னு தலையாட்டினாங்க. அப்புறம் கஞ்சனோட விருந்துனா இந்த அளவுக்கு பயம் இருக்கதானே செய்யும். சரி, உங்க கிராமத்துல இப்படிப்பட்ட கஞ்சர்கள் இருக்காங்களா? ரங்கராஜபுரத்தோட நடு வீதியில கம்பீரமா நடந்து வராரே, அவரோட பேர் தான் சுந்தர். பார்க்க உயரமாவும் திடகாத்திரமாவும் இருப்பாரு.
பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்து அவர் ஒரு வார்த்தை பேசினா அது உளியால செதுக்குனது போல உறுதியாவும் உண்மையாவும் இருக்கும். சுந்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மத்தவங்க யாரும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க, அவ்ளோ யோசிப்பாங்க. அவர் வார்த்தையே கத்தி மாதிரி இருக்கும். அவர்கிட்ட எல்லாம் அதிகமா வச்சுக்காத பாபு. அவர்கிட்ட சரிக்கு சமமா நின்னு நம்மளால பேசவே முடியாது. இப்படி பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்து சுந்தர பத்தி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனா அதே சுந்தர் வீட்ல மட்டும் தைரியமா பேசவே மாட்டான். வீட்ல அவங்க அம்மா ஏதாவது சொன்னா அதுக்கு அமைதியா தலையாட்டிட்டு வாயில்லா பூச்சியா இருந்தான். வெளியில எல்லாருக்கும் முன்னாடியும் புலி மாதிரி இருக்கேன். வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன் இப்படி பூனை மாதிரி ஆறேனே தெரியலையே. இப்படி சுந்தர் எப்பவும் தனக்கு தானே கேள்வி கேட்டுட்டு இருப்பான். சுந்தரோட வீட்டை பத்தி தெரிஞ்ச சில பேரு வீதியில புலி வீட்ல எலி அப்படின்னு தங்களுக்குள்ளேயே கிசுகிசுத்து பேசி சிரிப்பாங்க. எங்க சுந்தருக்கு கல்யாணம் பண்ணணும், ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா நீங்களும் பாருங்க. இப்படி சாவித்ரி அம்மா தனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, சாவித்ரி அம்மாவோட வாய்க்கு இந்த ஊரே பயப்படும். அப்படி ஒரு வாய். என் கோழிய தின்னவங்க ரத்தம் கக்கி சாக, என் கோழிய தின்னவங்க வீட்டுல 10 சவம் விழ, அவன் கை கால் எல்லாம் விளங்காம போக, கட்டையில போக, இப்படி ரோட்ல வந்து நின்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஊர் முழுக்க அமைதியா இருக்கும். சாவித்ரி அம்மாவை பத்தி தெரிஞ்ச பலர் அவ கூட சம்பந்தம் பேச வரவே இல்ல. அவ வாய்க்கு இருந்த சக்தி அந்த ஊருக்கு மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல இருந்த பல ஊருக்கு அது தெரிஞ்சது. இவங்களுக்கு சம்பந்தம் காட்ட முடியாம புரோஹிதரோட குடுமி அவிழ்ந்து போச்சு. 10 ஊருக்கு அப்பால இருந்த துளசிங்கிற ஒரு அழகான பொண்ண சுந்தருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சாவித்ரி அம்மா. சில நாட்கள் 2 பேரோட வாழ்க்கை நல்லாதான் போச்சு. ஆனா வீட்டு சண்டை ஆரம்பமாச்சு. மாமியார் மருமகள் சண்டை ஆரம்பமாச்சு. சுந்தர் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கும் போதே இந்த சண்டையோட தான் எந்திரிச்சான். அத்தைய விட ஒரு படி மேல இருந்தா அவளுக்கு வாச்ச அந்த மருமக. நீங்க வச்சிருக்கிற பாயாசம் வாயில வைக்க முடியல, நான் வச்சதுக்கு என்னடி குறைச்சல்? சமையல்ல எனக்கு ஈடு என யாருமே கிடையாது. நினப்புதான், நீங்க வைக்கிறதுல இனிப்பும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. நான் வச்சா எல்லாரும் சப்பு குட்டி சாப்பிடுவாங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சுப்பிரபாதத்தோட தான் சுந்தர் தூக்கத்திலேருந்து எந்திரிப்பான். எப்பவும் திட்டிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல சாவித்ரி அம்மாவோட பையனும் துளசியோட கணவனுமான சுந்தர் நசுக்கப்பட்டான். ஆண்டவா, என்ன பெத்த அப்பனே, நல்ல படிப்பு கொடுத்த, அப்புறம் ஏயா இந்த வீட்டு சண்டையையும் கொடுத்த? இந்த வீட்ல நடக்கிற போர் தாங்க முடியாம சன்னியாசம் வாங்கிக்கலாம் போல இருக்கே. இப்படி எப்பவும் கடவுள் முன்னாடி உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பான். சுந்தரோட வருத்தம் கடவுளுக்கு வேடிக்கையா இருந்துச்சோ என்னவோ தெரியல. ஆனா மாமியார் மருமக சண்டை மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு நாள் சுந்தர் வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிற சுலோச்சனா வந்தா. எப்பா சுந்தரு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா, ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்க அத்த. உங்க அம்மாவும் உன் பொண்டாட்டியும் போடுற சண்டை எங்களால தாங்க முடியல. நாங்கெல்லாம் இங்க வாழ்றதா இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போறதா இப்படி கேட்டாங்க. அதுக்கு சுந்தரும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போனான். என் கையில இன்னைக்கு 2 பேரும் செத்தாங்க. என் அடிய பார்த்தது இல்லையே இந்த ஊரு, இன்னைக்கு அதை பார்க்க போகுது. இப்படி கோவமா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே அங்க பாத்திரங்களும் டம்ளரும் தூக்கி எரியப்பட்டு மாமியார் மருமகளோட சத்தங்கள் கேட்டுச்சு. ஆத்தாடி, இப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல போனா நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம வீரத்தை எல்லாம் பொறுமையா வந்து காட்டிக்கலாம். இப்படி நினைச்சிட்டு சுந்தர் அங்கேருந்து வெளியில போயிட்டான். இந்த மாதிரி சுந்தர் இவங்க 2 பேருக்கும் நடுவுல அகப்பட்டுக்கிட்டு நசுங்கி போனான். ஒரு நாள் சுந்தர் நல்லா யோசிச்சு இவங்களோட சண்டையை எப்படியாவது நிறுத்தணும்னு ஒரு முடிவு செஞ்சான். ஒரு நாள் துளசி மட்டும் சமையல் செஞ்சிட்டு இருக்கும்போது அவ கிட்ட போய், துளசி, துளசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? தெரியுமே, பக்கத்து ஊர்ல 4 பேர் செத்து போயிட்டாங்களாமே, பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்களாங்க. அடியே, அது இல்லடி. என்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் பட்டணத்துல இருந்து நம்ம ஊருக்கு வர்றான். இங்கேயே ஒரு தொழில் பண்ணணும்னு யோசனை வச்சிருக்கான். இது நீங்க சொல்லாம எனக்கு எப்படிங்க தெரிய வரும்? 4 பேர் எங்கேயோ செத்து போயிட்டாங்கன்னா அந்த செய்தி மட்டும்தான் சீக்கிரமா வருது. கடவுளே, நான் சொல்றத முழுசா கேளுடி, நீயும் உன் சாவு கூப்பாடும். அவன் லட்டு வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறான். நம்ம வீட்ல உட்கார்ந்து லட்டு செஞ்சு அவனுக்கு அனுப்புனா போதும். அப்படி பண்ணா நமக்கு நல்ல வருமானம் வரும். ஆனா என் அம்மா மாதிரி உனக்கு லட்டு செய்ய தெரியாதுல்ல, அதனால வேண்டான்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னது? உங்க அம்மாவை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? இந்த லட்டு வியாபாரத்தை நம்ம செய்யறோம். அருமையான லட்டு நான் செஞ்சு காட்டுறேன். அப்படி கரண்டியில சபதம் செஞ்சா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தனியா செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்த சாவித்ரி அம்மா கிட்ட போனா சுந்தர்.
இல்லாத தைரியத்தை எல்லாம் வரவழைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இப்படி சொன்னான். அம்மா அம்மா, நான் லட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கும் எப்படியும் வயசாயிடுச்சு, அதனால துளசிய வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படியும் உன்னால அவ கூட போட்டி போட முடியாது தானே? இப்படி சொல்லவும் சாவித்ரி அம்மாவுக்கு ஒரேடியா உக்ரம் பொங்கி வந்துருச்சு. கையில இருந்த குடத்தை டபால்னு கீழே போட்டுட்டு, அப்படின்னா அந்த மேனாமினிக்கிய விட நான் குறைவு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? நானும் லட்டு செய்வேன். இப்படி ஆவேசமா சொன்னாங்க. சுந்தர் தான் போட்ட திட்டம் பலிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேருக்கும் லட்டு செய்ய தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இனி மாமியாரும் மருமகளும் வீட்ல 2 பக்கமும் உட்கார்ந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. சுந்தர் அந்த லட்டெல்லாம் எடுத்துட்டு போய் மிட்டாய் கடையில கொடுப்பான். அதனால வருமானம் வந்துச்சு. அந்த வருமானம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டேவும் போச்சு. அம்மா, இன்னைக்கு நீ பண்ணின லட்டு ரொம்ப அருமையா வந்திருக்கு. எல்லாரும் உன்னை ரொம்ப பாராட்டினாங்க. இப்படி சுந்தர் சொன்னா அடுத்த நாள் துளசி ரொம்ப பிடிவாதத்தோட இன்னும் ரொம்ப சிறப்பான லட்டுகளை செய்வா. ஒருவேளை சுந்தர் துளசி கிட்ட, துளசி, நீ செய்யற லட்டுக்காக ஜனங்க எல்லாம் முட்டி மோதுறாங்களாம். நாளைக்கு இன்னும் 200 லட்டு அதிகமா பண்ணு. டவுன் முழுக்க உன்னோட லட்ட பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இப்படி துளசிய புகழ்ந்தா சாவித்ரி அம்மாவுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகமாயிடும். அடுத்த நாள் சாவித்ரி அம்மா இன்னும் அற்புதமா லட்டு செய்வாங்க. அதோட சுவையும் தரமும் அலாதியானதா இருக்கும். இப்படி இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு லட்டு செஞ்சதுனால வியாபாரம் சூடு பிடிச்சது. அதோட வீட்ல அவங்களுக்கு சண்டை போட நேரமே இல்லாததால மன அமைதியும் கிடைச்சது. அந்த சமயத்துல சுந்தரம் மாதிரி சந்தோஷமான ஆளு இந்த பூமியில வேற யாருமே இல்ல. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சாமியார் சுந்தர் இல்லாத நேரத்துல அந்த வீட்டுக்கு வந்தாரு. பவதி பிக்ஷான் தேஹி, அன்னதானம் செஞ்சு கொஞ்சம் புண்ணியத்தை கட்டிக்கோங்கம்மா. இப்படி சத்தமா சொல்லவும் சாவித்ரி அம்மா அதை கேட்டுட்டு 2 லட்டுகளை கொண்டு வந்து சாமியார் கிட்ட கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவர் போகும்போது, ஒரு நிமிஷம் சுவாமிஜி, புண்ணியம் எனக்கு கூட வேணும், இதையும் எடுத்துக்கோங்க. அவங்க பண்ணது மட்டும் இல்ல, நான் பண்ண லட்டுகளையும் சாப்பிடுங்க. இப்படி துளசி அவ பண்ண 2 லட்டுகளையும் கொடுத்தா. சுவாமிஜி அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியானாரு. சந்தோஷம் அம்மா, நான் போயிட்டு வரேன். இப்படி சொல்லவும், நெல்லுங்க அப்படி சொல்லி சாவித்ரி அம்மா ஒரு லட்டு மூட்டைய கொடுத்தாங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்கல்ல, எடுத்துட்டு போங்க. இப்படி சொல்லவும் சுவாமிஜி இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு அதை வாங்கிட்டு போகும்போது துளசியும் சாமியார நிறுத்தி அவளும் ஒரு மூட்டை கொடுத்தா. அம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் காட்டின அன்புல நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். இனிமே இந்த வீட்ல எல்லாம் நல்லதே நடக்கும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. சாயங்காலம் சுந்தர் வந்ததும் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொன்னாங்க. உங்க மாமியார் மருமகள் போட்டியில இன்னைக்குதான் உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. இப்படி இவங்க 2 பேர்கிட்டயும் சொன்னான். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப சுமூகமா முடிஞ்சது. அடுத்த நாள் சுந்தருக்கு ஒரு பொன்னான செய்தி காத்திருந்துச்சு. அதாவது துளசி கர்ப்பமா இருக்கான்னு தான். அந்த நிமிஷம் சுந்தர் துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டான். கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சு வீட்ல ஒரு சந்தோஷ செய்தி சொல்லிருக்காங்க. என்னங்க, அந்த சுவாமிஜி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து நம்ம வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்குது. அவருக்கு நிஜமாவே ஏதோ பெரிய சக்தி இருக்குது. இப்படி சொன்னா துளசி. உடனே அவனுக்கு மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. அவர் எங்க இருப்பாருன்னு கண்டுபிடிச்சு அவரை பாக்குறதுக்காக புறப்பட்டு போனா சுந்தர். சுவாமிஜி ஒரு இடத்துல அமைதியா தியானத்துல இருந்தாரு. அவரோட தியானத்தை கலைக்க விருப்பம் இல்லாம பொறுமையா காத்திருந்தான். தம்பி, யாருப்பா நீ? என்ன விஷயம்? எதுக்காக ஏன் முன்னாடி நிக்கிற? அப்படி ரொம்ப அக்கறையோட கேட்டாரு. சுவாமி, நானு நேத்து நீங்க வரம் கொடுத்தீங்களே, ஒரு மாமியார் மருமகள், அவங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு முழிக்கிற பையன், புருஷன். சுவாமிஜி அவனை உன்னிப்பா கவனிச்சாரு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு சுவாமிஜி. நல்ல நசுங்கி போய்தான் இருக்க. ஐயா, எல்லாரும் என்ன பார்த்து வாயில்லாத பூச்சி, பூஞ்ச மனசுக்காரன் இப்படிலாம் சொல்றாங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் தைரியமா பேசுற சக்தியும் என்னோட கருத்தை தைரியமா வெளிப்படுத்துற வரத்தையும் எனக்கு கொடுங்கய்யா. அப்படி வாயை திறந்து மொத்தத்தையும் சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சுவாமிஜி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தம்பி. நாக்கு இருக்கிறவங்க அவங்க இஷ்டம் போல பேசி எதிரில இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசி அவங்க தலைக்கு மேல பாரங்களை ஏத்துறாங்க. உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. மன அமைதியோட சந்தோஷமா இரு. குறைஞ்சபட்சம் அம்மாவையும் பொண்டாட்டியையும் எப்படி சமாளிக்கிறதுனாவது கொஞ்சம் சொல்லுங்க குருவே. அந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏப்பா சன்னியாசம் வாங்க போறேன் சொல்லு. பாவம், வாயில்லா பூச்சியோ என்னவோ.
எப்படித்தான் நீ வாழ போறியோப்பா. இப்படி சொல்லிட்டு சுவாமிஜி மறுபடியும் தியானத்துல ஆழ்ந்துட்டாரு. சுந்தருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. சந்தைக்கு போய் நல்ல பஞ்சா தனக்காக வாங்கிக்கிட்டான். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும்போதெல்லாம் அந்த பஞ்ச காதுல வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டான். குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்தான். வாய் பேச முடியாத கணவன்களுடைய நிலை இதுதானோ?